அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற திருக்குர்ஆனுடைய 87வது அத்தியாயமாக இருக்கிற சூரத்துல் அலாவின் விளக்க உரையை தொடராக நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக திருக்குர்ஆனை அணுகுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகளை, முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நேற்றைய தினம் இறுதியாக சூறாக்களுக்கு இடையில ஜோடியான சூறாக்கள் இருக்கிறது, இரட்டை சூறாக்கள் இருக்கின்றன. அந்த இரட்டை சூறாக்கள் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றன. எவ்வாறு அது பூர்த்தியாக அமைகின்றது என்பது குறித்த விஷயங்களை நேற்றைக்கு நாம இறுதியா பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம சூறாவிற்குள்ள நுழையிறோம் அப்படின்னா, திருக்குர்ஆனை எடுத்து அந்த அத்தியாயத்தை 87 எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹெட்டிங்ல அந்த சூறாவை பற்றி சில தகவல்களை எழுதியிருப்பாங்க. அரபுலையும் எழுதியிருப்பாங்க, தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் எழுதியிருப்பாங்க. எத்தனாவது அத்தியாயமாக இருக்கிறது, அதுல எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அதனோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் தான். அது என்னன்னு கேட்டா, அந்த சூறாவுடைய பேருக்கு பக்கத்திலேயே சில சூறாக்கள்ல மக்கியத்துன், மக்கி என்று போட்டிருப்பாங்க. சில சூறாக்கள்ல மதனியத்துன், மதனி சூறா என்று போட்டிருப்பாங்க. அதென்ன மக்கி மதனி? இப்ப இந்த சூறாவை எடுத்துக்கிட்டோம்னா சூரத்துல் அலா 87வது சூறாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கியா, அதாவது மக்காவில் அருளப்பட்டது, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் அருளப்பட்டிருக்கிறது. அதை மக்கிங்கிற பெயர்ல சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்டதை மதனி என்கிற பெயர்ல குறிப்பிடுறாங்க. ஆரம்ப கால முஸ்ஹப், ஆரம்ப பிரதி இருக்குல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல எழுதப்பட்டு இன்னைக்கும் ஆவண காப்பகத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற அருங்காட்சியகத்துல இருக்கிற ஒரு ஆக பழைய பிரதி, அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற ஆக பழைய பிரதி. அதுக்கு முந்தி எழுதப்பட்ட ரசூலா காலத்துல தோள்கள்ல அதெல்லாம் எதுவுமே நம்ம இடத்துல பாதுகாப்பா இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எழுதப்பட்டதான் பாதுகாப்பா இருக்கிறது. 2 இடத்துல இன்னைக்கு உலகத்துல மிச்சமா இருக்கிறது. அந்த பிரதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த விவரம்லாம் இருக்காது. அதுல அந்த வசனங்கள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிற பொழுது ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும். அப்படியே அடுத்து கண்டினியூ ஆயிரும். அந்த பிஸ்மில்லா வச்சு அடையாளம் படுத்திக்கோ, இப்போ அடுத்த சூறா ஆரம்பம் ஆயிடுச்சு. அடுத்த பிஸ்மில்லா வரும்போது இப்போ முதல் சூறா முடிஞ்சு போச்சு. ஆனா பின்னால் அச்சு பதிவு வருகிற தருணத்துல அச்சிடப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் எல்லா குர்ஆன்லையுமே இந்த மக்கி மதனி என்று போடுகிற ஒரு வளமை ஒன்று வந்திருக்கு. அது பிழையா சரியானா அது அது தனியான விமர்சனம். ஆனால் அதற்குள்ள நமக்கு என்ன, அதுல அதை மக்கி என்று சொல்வதில், மதனி என்று சொல்வதில் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கும் அதுக்கு ஏதாவது சம்மதம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் சம்மதம் இருக்குதான் செய்கிறது. அது பற்றியான இது எப்போ அருளப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது குர்ஆனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். குர்ஆனை புரிந்து கொள்வது என்பது வெறுமனே குர்ஆனை வாசித்தல் மட்டுமல்ல, அதனோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தெரிந்து கொள்வதன் வழியாக குர்ஆனை நாம் சரியாக அதனுடைய நோக்கத்தை, அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை மிக துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு அது அருளப்பட்ட கால சூழல் பின்னணியை தெரிந்து கொள்வது நமக்கு உதவி செய்யும். அதுக்காக நம்ம அதை தெரிந்து கொள்ளத்தான் வேணும். எப்படி அப்படின்னு பார்த்தா, உதாரணமா இப்ப குர்ஆனுடைய படிநிலை இருக்கிறது. குர்ஆன் பல்வேறு தீமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறது, பல தீமைகளை வேரோடு அழித்திருக்கிறது. அவ்வாறு அந்த தீமைகளுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு நாளிலோ ஒரு வசனத்திலோ ஒரு அத்தியாயத்திலோ முடிவு பெற்றதல்ல. பல்வேறு இடங்களில், பல்வேறு வசனங்களில், பல்வேறு அத்தியாயங்களின் வழியாக ஒரு தீமைக்கு எதிராக பல இடத்துல திரும்ப 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 அல்லாஹ் போராடி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த தீமை முற்றிலுமாக அரபகத்துல ஒழிக்கப்பட்டிருக்கும். ஷிர்க்ல இருந்து எடுத்துக்கலாம், மூட நம்பிக்கைகள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம், மதுபானம், விபச்சாரம், இந்த மாதிரி பல்வேறு தீமைகள் இருக்கிறது. எல்லா தீமைகளுக்கு எதிராகவும் தவறுகளுக்கு எதிராகவும் குர்ஆன் பெரும் போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறது.
ஆனா ஒவ்வொரு வசனத்துல ஒரு அறிவுரையில அப்படி எதுவும் நீக்க முடியாது. சமூகத்துல புறையோடி போய் கிடக்கிற ஒரு தீமைக்கு எதிராக ஒரு காரியத்தை ஆற்றும் பொழுது ஒருக்கு சொன்ன உடனே எல்லாரும் சரியாயிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முதல் ஸ்டார்டிங்ல ஒரு வேலையை எல்லாம் செஞ்சிருப்பான். எடுத்த எடுப்புல எப்படி சொல்லணும், கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு திரும்ப அதை சொல்லுவான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுவான், அதை விட கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவான். கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் எல்லாம் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவான். அவன் முதல்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும், ரெண்டாவது சொல்லும்போது எப்படி சொல்லணும், மூணாவது சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த படிநிலை இருக்குதுல்ல, சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடியவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிநிலை. படிநிலையை தெரியலன்னு வச்சுக்குவோம், புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அல்லது இஸ்லாம் முஸ்லீமாக பெர்த் முஸ்லீமா இருக்கிறாரு, ஆனாலும் இஸ்லாம் குறித்த எந்த அறிவும் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இஸ்லாமை பாடம் நடத்த போகிற நேரத்துல, மார்க்கத்தை பத்தி சொல்ல போற நேரத்துல இந்த படிநிலை தெரியாம நம்ம எடுத்து சொன்னோம்னு வைங்க, ரிசல்ட் எதிர்மறையா போயிடும். எடுத்த எடுப்புல அடப்போப்பா இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியுமா, வாழ முடியுமா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா இதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. இந்த படிநிலை ரொம்ப அவசியமானது. முதல்ல சொன்னோடனே பரவாயில்லையம்மா, ரெண்டாம் மட்டும் சொன்னோடனே ஓகேம்மா, மூணாவது சொன்னோடனே கரெக்டுன்றுவான். அப்ப எதை முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும், எதை மூணாவது சொல்லணுங்கிற தெரிஞ்சிருக்கணும். மூணாவது சொல்ல வேண்டிய முதல்ல சொன்னா கேட்கிறவன் கேட்காம போயிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அவங்களுடைய கூற்று, ஹதீஸ் எல்லாம் அவர்களுடைய கூற்று. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ஆரம்பத்துல ஈமானை பற்றி, இறை நம்பிக்கையை பற்றி மனிதர்களை பண்படுத்துகிற வசனங்களாகவே குர்ஆனை இறக்கி கொண்டிருந்தான். அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, அல்லாஹ் ஒருத்தன் பார்க்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கணும், அவனுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் தண்டிப்பான், மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க முடியும், அப்ப நீங்க பதில் சொல்ல முடியாம திணறுவீங்க என்கிற மாதிரி இறைவனை பற்றிய அச்சத்தை, ஈமானை பற்றிய போதனைகளை, மறுமையை பற்றிய பயத்தை, இதையாகவே ஆரம்பத்தில் அல்லாஹ் அருளி கொண்டிருந்தான். அதற்கு பிறகுதான் ஹலால் ஹராம் குறித்த சட்டத்திட்டங்களை அல்லாஹ் அருளினான். இப்படி செய்யாம மாறி செய்திருந்தால், ஆரம்பத்துல மனிதர்களுடைய மனங்களை பக்குவப்படுத்துகிற வேலையை பார்க்காம எடுத்த எடுப்புலயே பின்னாடி தடுக்கப்பட்டது மாதிரி மதுபானம் தடுக்கப்பட்டுருச்சு குடிக்காதீங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லி இருந்தா மக்கள் சொல்லி இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா, காலாகாலமா குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே ரத்தத்துல ஊறி போச்சு, அதையெல்லாம் விட சொல்லாது, வேற என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி மக்கள் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த கீழ்ப்படிதல் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. மதுபானத்தை கையில வச்சிருந்தவங்க கோப்பைகள் அப்படியே தூக்கி வீசினாங்க, அப்படியே பேரலா சேர்த்து வச்சிருந்த பூரா தெருவுல கொட்டி அழிச்சாங்க. அது எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட நெடிய காலம் இந்த மனநிலையை தயாரிக்கிற வேலையை அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னா மாறு கிடையாது, அதை எதிர்த்து பேசக்கூடாது, உன் மனவீச்சை அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வை தனி மனிதனுடைய மனதில் பதித்ததுனால, அதுக்கு பிறகு ஒரு லெவலுக்கு பிறகு ஒரு வரிதான் அல்லாஹ் சொல்லிட்டான், மேட்ரு ஓவர், அல்லாஹ் சொல்லிட்டான், மேட்ரு ஓவர். அல்லாஹ் சொல்லிட்டான்னு உடனே தீமை போயிடல, அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாம் தீமையிலிருந்து விலக வேண்டும் என்கிற மனநிலை ஒரு நீண்ட நெடிய காலமாக அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி படிநிலை என்பது ரொம்ப முக்கியமானது. குர்ஆனை புரிந்து கொள்வது படிநிலையோடு புரிந்து கொண்டால்தான் எப்போ எப்படி அதை அப்ளை பண்ணணும், யார் இடத்துல என்ன உபதேசம் பண்ணணும், மைக்கு கிடைச்சிருச்சு பயான் பண்றோங்கிற பேர்ல குர்ஆன்ல இருக்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு பேச முடியாது. முன்னாடி இருக்கிறவங்க யாரு, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய அறிவு என்ன, அவங்களுடைய அனுபவம் என்ன, அதற்கு ஏற்றார் போன்னு நான் எஜுகேட் பண்ணணுமே தவிர குர்ஆன்ல வசனம் இருக்குன்னு ஓதிட்டதுக்காக வேண்டி அவர் குர்ஆனை தரப்பா சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. குர்ஆனைத்தான் சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு, எப்படி சொன்னாரு, இப்பதான் இஸ்லாத்தை ஏத்து கொண்டு உட்கார்ந்து வச்சிருக்கோம், அவரை வந்து உட்கார்ந்து என்ன சொல்லணும், அல்லாஹ் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லு, அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா அதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அல்லாஹ் ரெண்டாவது என்ன சொன்னா அதை ரெண்டாவது சொல்லு, அல்லாஹ் மூணாவது என்ன சொன்னா அல்லாஹ் அதை மூணாவது சொல்லு. அப்ப அவரும் அப்படியே எஜுகேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மனதில் தயாராகி வருவார். குர்ஆன்ல தான் இருக்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது பொருத்தமற்ற முறையிலே எங்கே எதை சொல்லக்கூடாதோ அங்கே அதை சொல்லி சிக்கலை உண்டாக்குகிற ஒரு வேலை ஏற்படுத்திவிடும். அப்ப குர்ஆனை புரிந்து கொள்வதில் அதனுடைய படிநிலை, அதனுடைய வளர்ச்சி படிநிலை எப்படி இருந்தது, துவக்க நிலை எப்படி, இடைநிலை எப்படி, கடைநிலை எப்படி என்கிற விஷயம் தெரிந்து கொண்டு குர்ஆனை அணுகும் பொழுதுதான் சரியாக நாம் அணுக முடியும், சரியாக நம்முடைய வாழ்வில் அதை அப்ளை பண்ண முடியும். இது குர்ஆனுக்குள்ளே சூறாவிற்குள்ளே செல்வதற்கு முன்பு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கும், அது எந்த சூழலில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்த அறிவு. படிநிலை என்பது ஒண்ணு, இப்ப சொல்றது வேற ஒண்ணு. இது என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தை எங்க அப்ளை பண்றது, எந்த நேரத்தில் அப்ளை பண்றது, யாருக்கு அப்ளை பண்றது, குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு ஊர்ல உலகத்துல இருக்கு எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
குர்ஆன்ல இருக்கிற பல சட்டங்கள் சில பேருக்குரியது சில சட்டங்கள், சில நேரத்திற்குரியது சில சட்டங்கள், பல பேருக்குரியது சில சட்டங்கள், சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் இதை செயல்படுத்தாத என்று சொல்லக்கூடிய வசனங்கள். அப்ப எந்த இடத்துல எந்த சூழல்ல இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப அதுக்கான ஒரு அறிவு நமக்கு அவசியப்படுகிறது. 2, குர்ஆனுக்குள்ள அணுகிறதுக்கு முன்னாடி இது எந்த சூழலில், அங்க எந்த சூழல்ல தெரிஞ்சிச்சுன்னா இங்க எந்த சூழல்னு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். குர்ஆனை மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த குர்ஆன் எந்த சூழலில் வந்தது, எந்த நேரத்தில் வந்தது, எந்த பின்புலத்தில் வந்தது, யாருக்கு வந்தது, குர்ஆனுக்கு வெளியில இது நம்ம ஏற்கனவே சொல்றேன். அதே லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா வரிகளில் தெரியாது, வரிகளுக்கு இடையில் தெரியும், அல்லது வரிகளுக்கு வெளியில் தெரியும். வரிகளுக்கு வெளியில் நீங்க ஆய்வு செய்யணும், தேடணும், கண்டறியணும். அந்த அறிவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நீங்க இதை எந்த சூழலில் பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி சூழல் மாத்தி யாரு இதை செய்யக்கூடாதோ அவங்கள பார்த்து செய்யுங்கன்றுவோம், யாரு செய்யணுமோ அவங்கள பார்த்து செய்யாதீங்கன்னு சொல்லிவிடுவோம். அப்ப குர்ஆனை முழுமையாக விளங்குவதற்கு அதனுடைய சூழல் தேவை. குர்ஆனை முழுமையாக விளங்குவதற்கு அதனுடைய படிநிலைகளுடைய வரலாறு குறித்த அறிவு தேவை. குர்ஆனை முழுமையாக விளங்குவதற்கு அதனுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்வது தேவை. குர்ஆன் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்திலிருந்து பல செய்திகள் கிடைக்கும், பல பாடங்கள் கிடைக்கும். ஆனா அதுல பிரைமரி பாடம்னு ஒண்ணு இருக்கும், முக்கியமான பாடம், முதல்நிலை பாடம். அதைத்தான் மக்சதுன்னு சொல்லுவாங்க. மக்சதுனா என்ன? நோக்கம்னு அர்த்தம். என்ன நோக்கத்துல அல்லாஹ் இது சொன்னான்? நோக்கத்தை வச்சு சொல்லுகிற வார்த்தை ஒண்ணா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நோக்கத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பானதா இருக்கும். நோக்கத்துக்காக வேண்டி நம்ம கட்டுப்பட வேண்டிய தேவை வரும். அப்ப என்ன நோக்கத்தில் இது சொல்லப்பட்டுச்சு, நோக்கத்தை கண்டறியணும். நோக்கத்தை கண்டறிஞ்சு அந்த நோக்கத்துக்கு முரணில்லாத வகையில நான் என் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பாடங்களை எடுக்கணும். அதனுடைய பிரைமரி நோக்கத்தை விட்டுட்டு அல்லது அந்த பிரைமரி நோக்கத்திற்கு, முதன்மை நோக்கத்திற்கு எதிராக நான் என் வாழ்க்கையை அப்ளை பண்ண போறேன்னு ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. அதனுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டறியணும். இப்ப படிநிலை தெரியணும், அதனுடைய சூழல் எந்த இடத்துல அப்ளை பண்றதுங்கிற சூழல் தெரியணும், அதனுடைய நோக்கம் என்ன என்பது கண்டறியப்படணும். இது எல்லாம் தெரியணும்னா அதுக்கு அது எப்ப அருளப்பட்டுச்சு, மக்காவில் அருளப்பட்டுச்சா, மதினாவில் அருளப்பட்டுச்சா, ஆரம்ப காலத்திலேயா, இடைக்காலத்திலேயா, கடைநிலை காலத்திலேயா என்கிற அறிவு நமக்கு தேவை. அப்ப அந்த வகையில பார்த்தா இது மக்கி இது மதனி அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷன். ஓ இது மக்காவில் அருளப்பட்டுச்சா அப்படின்னா இது இங்கதான். அது இன்னும் சொல்ல போனா மக்கான்னு போட்ட எல்லாமே முழுமையா மக்கா அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல மக்கா என்று போடப்பட்ட சூறாக்களில் மதினாவில் அருளப்பட்ட வசனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா ஆர்டர் தான் அல்லாஹ் மாத்திட்டான்ல, அல்லாஹ் எப்படி இறக்குனாலும் அப்படி தரல. அல்லாஹ் முன்ன பின்ன மாத்தி வேற சூறாக்குள்ள இப்போ இறங்கி இருக்கும், இன்னொரு சூறாக்குள்ள வச்சிருப்பான், ஒரு சூறாக்கு பின்னாடி வந்திருக்கும், அது வேற ஒரு சூறாவில் வச்சிருப்பான். அதனால மதினான்னு ஒரு சூறாவை சொல்லியிருப்பாங்க, மதினாவில் அருளப்பட்டது அப்படின்னு. அப்படி பார்த்தா பெரும்பான்மையான வசனங்கள் மதினாவில் அருளப்பட்டிருக்கும். அதுல சில வசனங்கள் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களும் இருக்கக்கூடும். இருக்க 100% ஃபில்டர்னு கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா இது மக்கி இது மதனி என்று நேரடியாக குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படலை. நாம தான் ஆய்வு செஞ்சு கண்டறிய வேண்டி இருக்கிறது. வரலாறுகளை படிச்சு, நபி தோழர்களுடைய விளக்கங்களை படிச்சு, அவங்க காலத்துல எப்ப இறங்குச்சு அப்படின்னு அவங்களுடைய வாய்மொழிகளை கேட்டு அப்படித்தான் இது மக்கா இது மதினால் முடிவெடுக்க வேண்டியது இருக்கே தவிர குர்ஆனுக்குள்ளேயே இது ஆரம்பத்தில் இறக்கணும்னு சொல்லிட்டு இறக்கல. அல்லாஹ் இறக்கிட்டு அவ்வளவுதான் இருக்கு. அல்லாஹ் இறக்கின வசனங்கள்லாம் இருக்கிறது. அந்த வசனம் எப்போ இறக்கணும் அப்படிங்கிறது சஹாபாக்கள் தான் சொல்லணும். அந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு சொல்லும். அப்ப இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எது உதவுகிறது என்று கேட்டால் மக்கி மதனி என்கிற அந்த பிரிவினை நமக்கு உதவுகிறது. எனவே குர்ஆனை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது எங்கே அருளப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன, எப்போது அருளப்பட்டது என்கிற அறிவு நமக்கு தேவையானது. அந்த வகையில் மக்கி மதனி என்பது ஏற்க தகுந்த, அதுல எழுதணுமா வேண்டாமாங்கிறதுல வேண்டுமானால் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எதுல குர்ஆனுக்குள்ள பிரிண்ட் பண்ணும்போது இது மக்கின்னு ஒன்று எழுதணுமா, அல்லாஹ் மக்கின்னு சொல்லல, நீ எதுக்கு அதில் போட்டு எழுதுற? அது தேவைதான், மக்கி தேவைதான், மதனி தேவைதான். ஆனா அதுக்குள்ள எழுதி வைக்கணுமா? தனியா ஒரு புக்கு போட்டு எழுதி வச்சுக்க, சூரத்துல அலாம் மக்கியன்னு போட்டு வச்சுக்க. இப்ப யாரு கேட்க போறா? ஹதீஸ் புத்தகம் வச்சிருக்கோம்ல, அதுல எழுதப்பட்டிருக்குல்ல, அது மாதிரி தனி புக்கு போட்டு வச்சுக்கோங்க. குர்ஆனுக்குள்ள எழுதணுமா அது அப்படிங்கிறதுல ஒரு சர்ச்சை, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர, ஆனால் மக்கி மதனி என்கிற பார்வையும் பிரிவும் தேவையா என்றால் குர்ஆனை முழுமையாக விளங்குவதற்கு அது நமக்கு தேவையானதுதான். இது ஒரு செய்தி. இப்போ சில உதாரணங்களை பார்ப்போம் இதனுடைய அவசியத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஏன்னா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நம்ம உள்ளுக்குள்ள போனோம்னா அதை முழுமையாக அறிய முடியாது.
இந்த கருத்தை விளங்கிக் கொள்வதற்கு கூடுதலான சில உதாரணங்களை பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். திருக்குறான்ல 73வது அத்தியாயம் 10வது வசனம். குரான் எடுத்துங்க, கையில மொபைல் வச்சிருக்கிறவங்க எடுங்க, மொபைல் இல்லாதவங்க மொழிபெயர்ப்பு குரானை கையில எடுங்க. 73வது அத்தியாயம் 10வது வசனம். பார்வையாளர்களா இருக்காதீங்க, பங்கேற்பாளர்களா இருங்க. ஒரு ஆள் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து வாசிங்க. நேரடியா நமக்கு 10 வசனங்களும் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த 10 வசனங்களுக்கும் இப்ப நம்ம இருக்கிற ரமதானுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறது. அதனால கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இதை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 73வது அத்தியாயம் சூரத்துல் முஸ்ஸம்மில ஆரம்பத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஷார்ட்டா அந்த வசனத்தை எல்லாம் நீங்க படிக்க தேவையில்லை. இதுல என்ன சொல்றான்ல, பொதுவா ஒரு வரியில 2 வரியில இரவுல வணங்குங்க அப்படிங்கிற கருத்து வருகிறது. வேற பாருங்க, பகல்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. பகல்ல நிறைய வேலை இருக்கு. இப்ப நைட்ல உட்காந்துருக்கோம், நம்ம வீட்டுல, நம்ம கீழே நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நாளை காலையில வீட்டுல கல்யாணமோ விசேஷமோ முக்கியமான வேலையோ அதிகாலையில ரொம்ப வேலை இருக்குது. இப்ப நைட்டு பெரியவங்க என்ன அறிவுரை சொல்லுவாங்க? பெரியவங்க இரவுல என்ன அறிவுரை சொல்லுவாங்க? ஏப்பா சீக்கிரம் தூங்க, காலைல வேலை இருக்கு, நல்ல ரெஸ்ட் எடுத்து காலைல வேலை கிடக்கு சொல்ல, எல்லாம் இயல்பானது தானே. இப்ப அல்லாஹ் சொல்றான் பகல்ல நிறைய வேலை இருக்கு. பகல்ல நிறைய வேலை இருக்கு, என்ன செய்யணும்? இரவுல நின்று தொழுங்கிறான். பகல்ல உனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுக்கு நீ என்ன பண்ணு? இரவுல நின்று தொழு. பொருத்தமா தெரியுதா? பொருத்தமற்றதா தெரியுதா? பொருத்தமா தெரியுதா? பொருத்தமற்றதா? பொருத்தம் இல்லைல்ல. நடைமுறை வாழ்க்கை பொருத்தம் இல்லைல்ல. அப்படிதான் நம்முடைய அறிவு சொல்கிறது. நம்ம அப்படி மறுத்தா கூட எப்படி அது குரான் ஆச்சே, அப்படி பொருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சமாளிப்பீங்களே தவிர, நெசமா சொன்னா இப்ப காலையில வேலை இருக்கும், நைட்டு சீக்கிரம் தூங்குறாங்கிறதான் பொருத்தம். அதுவும் சாதாரண வேலை இல்லையா. கவுலன் சகீலா, கனமான சொல்லை தருகிறோம். அந்த பணி எப்படிப்பட்ட பணி தெரியுமா? பகல்ல இன்னலக்க பின்னஹாரி சபஹன் தவீலா, பகல்ல பெரும்பணி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு நாங்க எப்படி அந்த பணி எப்படி தெரியுமா? கவுலன் சகீலா, கனமான சொல், வெயிட்டான ஒரு வேலை உனக்கு இருக்கு. அந்த வெயிட்டான வேலைக்கு நீ தூங்கி எந்திக்கிறது உன் ஆற்றல் படுத்தும் நீ நினைக்காத. அல்லாவுக்கு முன்னாடி சஜிதா பண்ணு, அதான் உனக்கு அது ஆற்றல் தரும். அந்த வேலையை நீ செய்யணும்னா அல்லாவுடைய உதவி உனக்கு வேணும், அல்லாவுடைய நெருக்கம் உனக்கு வேணும். அல்லாவோட எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா நீ பகல்ல நின்று வேலை செய்ய முடியும். அல்லாவிடமிருந்து தூரம் ஆகிட்டேன்னா உனக்கு பகல்ல இந்த வேலையை செய்ய முடியாது தம்பி. மூட்டை தூக்குற வேலைக்கு வேணா அது பொருத்தமா இருக்கலாம். ஆனால் இறைப்பணியை செய்வதற்கு, மார்க்க பணியை செய்வதற்கு, சமூகத்தின் எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு, ஏன்னா இதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஊரு எல்லாம் பஞ்சாயத்துல திரண்டு வந்துடும். எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணணும். அதுக்கெல்லாம் உனக்கு என்ன வேணும்? மனசுல தெம்பு வேணும். அந்த தெம்பு எங்க இருந்து கிடைக்கும்? அல்லாஹ்விட இருந்து கிடைக்கும். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டு நைட்டு பூரா நின்று அல்லாஹ்ட்ட தொழுது பவரை வாங்கிக்கிட்டு மறுநாள் பகல்ல வேலையை பாரு. அப்ப நம்ம எவ்வளவு தொழ வேண்டும், தொழுகைக்கு இரவுல எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு வேணும் என்கிற செய்தி ஒண்ணு தெரிகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தொழுகை எவ்வளவு தொலை சொல்கிறான் அல்லாஹ், அதுல ஒரு அளவு சொல்றான் பாத்தீங்களா? அளவு சொல்லுங்க பார்க்கலாம். அளவு சொல்றான்ல, இரவுல தொழுங்க அப்படின்னு சொல்றான். இரவுல எவ்வளவு தொலை சொல்றான்? யாயுல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. 2வது வசனம் சொல்லுது கொஞ்ச நேரமே தவிர. கொஞ்ச நேரமே தொழுவீரா? இல்ல, கொஞ்ச நேரமே தவிர மத்த நேரம் தொழுவீராக. கொஞ்ச நேரம் தூங்கிக்க, அதிக நேரம் தொழுதுக்க. இதெல்லாம் செய்யறதா வேண்டாமா? நம்முடைய ஒரு நாளில், ஒரு இரவில், இப்ப ரமலானில் மட்டுமே, இது ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு சொல்லப்பட்டதில்லை. ஆக்சுவலி ரசூலுல்லாஹ் நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்படுகிறது. ரமலான் நோன்பு எல்லாம் பின்னாடி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் எப்போ மதீனாவுக்கு வந்தது பிறகுதான் வந்துச்சு. இது மக்காவில் இருக்கிற ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான். இயல்பான நாட்களில் இரவு நேரத்தில் நபிகளார் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்ச நேரம் தூங்கணும், அதிக நேரம் தொழுகணும். அதிக நேரம் எப்படி? அந்த அதிக நேரத்தையும் விளக்குறான். எப்படி விளக்குறான்? பாதி அளவோ நிஸ்பஹு, ஒன்னு இரவுல பாதி. இரவுல பாதினா ஒரு 12 மணி நேரம் தோராயமா கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா 6 மணி நேரம். படிநிலை ரொம்ப முக்கியம் நான் சொன்னது இதுக்கு புரியும் உங்களுக்கு. அந்த படிநிலையை புரியலாட்டி அவ்வளவுதான், ஓடிடுவோம். இதெல்லாம் செய்ய மாட்டோம், அல்லது சும்மா பேருக்கு படிச்சுட்டு மூடி வச்சுக்குவோம்.
அப்படிலாம் இருக்குது. பல மாதிரி இருந்திருக்குது. பல முன்னோர்கள் எல்லாம் தொழுது இருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஓகே, அவ்வளவுதான். பிராக்டிக்கலுக்கு வராது, நடைமுறைக்கு வராது. முதல்ல சொன்ன மாதிரி தான். அதை என்ன சொன்னா என்ன குரானை எப்படி சொல்லிவிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காக அப்படியே மூடி சும்மா உட்காந்துக்குவோம். நிஸ்பஹு அவின் குஸ், ஒண்ணு பாதி அளவு, இல்லாட்டி பாதியில கொஞ்சத்தை குறைச்சிக்க. 6 மணி நேரம் முடியலாட்டியா அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 4 மணி நேரம் தொழுதுக்க. அவுசித அலைஹி, இல்லாட்டி பாதியை விட கொஞ்சத்தை கூட்டிக்க. அவுசித அலைஹி, பாதியை விட கொஞ்சம் திக்கிட்டு, அப்படின்னா 6 மணி நேரம் அப்படிங்கிறத ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆக்கிக்க தொழுகிறதுக்கு. சாய்ஸ், அல்லாவுடைய சாய்ஸ். எப்படி? ஒண்ணு பாதி, பாதிக்கு கொஞ்சம் கீழே, இல்ல பாதி கொஞ்சம் மேல. 2 ரகாத் 15 நிமிஷம் போகும்போது முடிச்சுட்டு வந்தா அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா, இவ்வளவு நீளமா சஜிதா பண்ணணுமா? எவ்வளவு நீளமா? 3 தடவை சொன்ன சுபான் ரப்பியல் ஆலா ஒரு 7 தடவை சொல்லியிருப்போம். இவ்வளவு நீளமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? மொத்தத்துல கூடுன டைம் எவ்வளவுன்னு பார்த்தா வளமையா 10 நிமிஷம் அல்லது 11 நிமிஷம், இது ஒரு 15 நிமிஷம், 3 நிமிஷம் கூடி இருக்கு, அல்லது 4 நிமிஷம் கூடி இருக்கு. அவ்வளோ லென்த்தா அவசியமா? அப்படி ஒரு கேள்வி. இங்க இது நம்முடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக, இது இந்த சாப்டருக்கு தலைப்புக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் இரவு தொழுகிறோம், தொழுகையினுடைய அவசியம், அதுல எவ்வளவு நம்முடைய கவனம் குறைவு வருகிறது, எவ்வளவு பொடுபோக்குத்தனம் வருகிறது, எவ்வளவு தூரம் அது பாரமாக நமக்கு தெரிகிறது, அந்த பாரத்திலிருந்து நாம எப்படி விடுபடுவது, இதை கேட்டு செல்வதற்காக அல்ல. இது நமக்கு பாரமா தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு பாரமா தெரியும். யாருக்கு பாரமா தெரியும்னா குர்ஆன் பட்டியல் போடுகிறது. அப்ப எனக்கு பாரமா தெரியுதுன்னு சொன்னா அந்த பாரத்தை பாரம் இல்லாததாக மாற்றுவதற்கு என்ன வழி, அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதற்காக சொல்லப்பட்ட அடிஷனல் செய்தி. மேட்ருக்கு வர்றேன். கடைசி 10வது வசனம் தான் இப்ப நம்ம பேசக்கூடிய செய்திக்கான விஷயம். 10வது வசனம் என்ன? வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. வஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்லுவதை நீர் பொறுத்துக் கொள்வீராக. மொழிபெயர்ப்பு கரெக்டா? அப்படித்தானே இருக்குது. வஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பொறுத்துக்குங்க. வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்களை அழகிய முறையிலே வெறுத்து ஒதுக்கி விடுவீராக, புறக்கணித்து விடுவீராக. இதுல ஒரு போதனை, ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து ஒரு நியதி, ஒரு போதனை, ஒரு கட்டளை வருகிறது. வஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்வதை பொறுத்துக்கொள். அப்படின்னா எதிரிகள் பேசுறாங்க, நிறைய மன வருத்தப்படுற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்றாங்க, நிறைய திட்டுறாங்க. இப்போ எதிராளிகள் இப்படி திட்டுறா, நீ எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? பொறுமையா இருக்கும். இதுல யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கா? இந்த கருத்துல யாருக்காவது முரண்பாடு இருக்கா? முரண்பாடு யாராவது இருக்கீங்களா? இப்ப இந்த வசனத்தை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இதனுடைய நடைமுறை வடிவமாக என்ன தோணுகிறது? நடைமுறை வடிவத்தில் இப்ப உங்களை நோக்கி பேசப்படுகிறது, உங்களை நோக்கி விமர்சிக்கப்படுகிறது, உங்களுடைய குறைகள் பேசப்படுகிறது. அப்படின்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இந்த வசனத்தை நீங்க சரியான பின்னணியோடு இது எங்கே அருளப்பட்டது என்கிற தெளிவில்லாமல் நீங்கள் இருந்தால் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்போம், பொறுமையா இருப்பா, பொறுமையா இருப்பா, பொறுமையா இருப்பா. அவன் பேசிட்டு போறான், நீ பொறுமையாரு. இயல்பா எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேசுறாங்கல்ல, எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேச முடியாது. பேசுறதுக்கு என்ன காரணம்? பின்னணி தெரியாதவங்க பேசுவாங்க. எப்ப அருளப்பட்டுச்சுன்னு தெரியாடி பேசுவாங்க, அருளப்பட்ட கால சூழல் என்ன தெரியாடி பேசுவாங்க, மக்காவா மதீனாவா தெரியலாடி பேசுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு இடத்துல இதை சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல மாத்தி சொல்லுவாங்க. அவன் பேசுகிறான், கேட்டு உடனே போட வேண்டிய நம்பர். அதுவும் குர்ஆன் தான். இல்லப்பா குர்ஆன் இப்படி இல்லை சொல்லுது, வஸ்பிர் அலா மா யகூலூன், அவன் சொல்றதை நீ பொறுத்துக்கன்னு சொல்லுது. அது மட்டுமே சொல்லுது. அதை ஏன் சொல்லுது? அதை யாருக்கு சொல்லுது? அந்த தெளிவு வந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு விட கிடைச்சிருக்கு. மேலோட்டமா பார்த்தால் எல்லா காலத்திலும் நாம் பிறர் பேசுவதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்து இதிலே கிடைக்கிறது. ஆனால் அந்த கருத்து சரியான கருத்து அல்ல. ஏனெனில் இது எல்லா காலத்துக்கும் உரியது அல்ல. ஒண்ணு. இரண்டாவது, தப்பான இடத்திலே இந்த வசனத்தை நீங்கள் பொருத்தினார், இது எப்பொழுது அருளப்பட்டது என்கிற கேள்விக்கு இது மதீனாவில் அருளப்பட்டது என்று நீங்கள் சொன்னால், ஆக்சுவலி இது மக்காவில் அருளப்பட்டது. ஆரம்ப காலத்துல முஸ்ஸமில் மக்காவில் தானே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அருளப்பட்டுச்சு? மக்காவில் அருளப்பட்டது. நீங்கள் தவறாக மதீனாவில் அருளப்பட்டது என்று இதை நீங்கள் பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வசனம், இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கே தப்பான வடிவம் வந்துடும்.
எப்படி தப்பான வடிவம் வரும்? அடிச்சுக்கிட்டு இருப்பான், கொண்டுகிட்டு இருப்பான், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான், கடுமையா திட்டிக்கிட்டு இருப்பான். பா தம்பி ஒண்ணும் பேசாத, ஒண்ணும் பண்ணாத, பொறுத்துக்க பொறுத்துக்க பொறுத்துக்க. அநியாயக்காரருடைய கை ஓங்கிரும். இப்ப கிறிஸ்தவ மார்க்கத்துல சொல்லுவாங்க, நம்ம அதை விமர்சனம் பண்ணுவோம், ஒரு கண்ணத்தை அடிச்சா மறுகண்ணத்தை காட்டு அப்படின்னு. இப்படியே இருந்தா அடிச்சுக்கிட்டே இருப்பானப்பா, அநியாயக்காரனுடைய கை ஓங்கிருமே. அப்ப நீ என்ன பண்ணணும்? அநியாயக்காரன் திருப்பி 4 சாத்து சாத்தணும். அடிக்கிறதுக்கு ஆள் என்று அந்த அந்த எண்ணத்துல விளையாண்டுகிட்டு இருக்கானா? கையை தூக்குன, கத்திய தூக்குன, ஆயுதம் தூக்குன, ஒன்ன தொலைச்சு விடுவோம் அப்படிங்கிற அச்சத்தை உண்டாக்கணும். அப்படி உண்டாக்குனாதான் அநியாயம் குறையும், தீமைகள் குறையும். மதீனாவுடைய சிச்சுவேஷன்ல இப்படித்தான் இருந்துச்சு. ரசூல் அநியாயத்தை பண்ணி சும்மா இருக்கல, மத்தவங்க பேசுறத மாதிரி யாரா ஏதாவது மாறி ஏற்கு மாற பேசினா உடனே கூப்பிட்டு வச்சு கத்தல்லாம் அடி வெளுத்துருவாங்க. 1 2 இல்ல, ஏன்னா அதிகாரம் ரசூலுடைய கையில அதிகாரம் இருந்துச்சு. அப்போ பொதுவா பார்த்தா எல்லா காலத்துக்கும் தோணுது அதுவும் பிழையான கருத்து. மதீனாவில் இறங்கியது என்று பார்த்தால் அதுவும் பிழையான கருத்து. ஏனெனில் மதீனாவில் அதிகாரத்தோடு இருந்தார்கள், அங்க போய் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றது நியாயமற்றது. அதிகாரத்தை பயன்படுத்தணும். இப்ப சரியான இடத்திலே பொருத்தி பாருங்கள், இது மக்காவில் அருளப்பட்டது. இப்போ உங்களுடைய பார்வையை திருப்புங்க. மக்கா எப்படிப்பட்ட ஒரு சூழல்? ரொம்ப சிறுபான்மையா இருந்தாங்க, பலவீனமா இருந்தாங்க, எதிர்ப்புகள் கடுமையா இருந்துச்சு, கடும் துன்பத்தோடு இருந்தாங்க. எதிர்த்து திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு சமூக பலம் அவங்கள்ட்ட இல்ல, ஒரு மிலிட்டரி இல்ல, ஒரு ராணுவம் இல்ல. இவங்க எதிர்த்து நின்று களமாட நினைச்சாங்கன்னா அது இவங்களுக்கே எதிராக போயிடும். இருக்கிறது 10 பேர், 20 பேர், 5 பேர், 7 பேர். இந்த 7 பேர் எந்திரிச்சாங்கன்னா மக்காவில் இருக்கிற மொத்த காதல்களை எந்திரிச்சுன்னு ஒரே அடி அடிச்சு ஒரே நாள மூத்தாக்கிருப்பான். இப்ப அல்லாஹ் சொல்றான், பொறுமையா அடி வாங்கிக்க. இப்ப அடி வாங்கிக்க தம்பி, இப்ப அடி வாங்க, இப்ப பொறுமையாரு. இந்த பொறுமை இருக்குத, இந்த பொறுமைக்கு பேரு கோழைத்தனம் இல்ல, இந்த பொறுமைக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி, யுத்தி. இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு யுத்தி. இது மாதிரி நாம ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல பலவீனமா சிறுபான்மையா எதிர்த்து நிக்க முடியாம, எண்ணிக்கையில கம்மி, எல்லா வகையிலும் கீழ்நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்துல அடி விழுதா, இஸ்லாத்துக்காக வேண்டி கொள்ளுறானா, மிதிக்கிறானா, ஏய் அப்படின்னு எந்திரிச்சு நின்றாத. பொறுமை. இப்ப நீ உயிரோடு இருக்கணும் தம்பி, உன் கொள்கை பரவணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. நீ எந்திரிச்சு நின்று உஸ்ரா கொடுத்துருவேன், மௌத்தா போயிருவேன். அப்போ அதுக்கப்புறம் இந்த கொள்கையை சொல்றது யாரு இருப்பா? நபிகளார் பதில்களத்தை கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத வலன் துஅபத அபதா. இறைவா, இந்த படை அழிக்கப்பட்டால் இனிமே நீ வணங்கப்பட மாட்டாய் அல்லாஹ். அவனே என்ன அர்த்தம்? மொத்த முஸ்லீம்களையும் இவ்வளவு நாள் அரும்பாடுபட்ட எல்லா டீமே கொண்டு வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கேன், எல்லாம் காலியா போயிடுச்சுன்னா திரும்ப யார் வழியா கொண்டு போய் இந்த இஸ்லாத்தை சேர்க்கிறது? எப்படி மக்கள் மத்தியில் தௌஹீதை கொண்டு போய் நிலைநாட்டுறது? அப்ப இந்த நேரத்துல செய்தி போய் எல்லா இடங்களையும் சேர்ற வரைக்கும் அப்படியே கமுக்கமாறு அடினா வாங்கிக்க, பொறுத்துக்க. ஒரு நாள் ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. இன்னும் பொறுமை என்பது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆயுதம். பொறுமை என்பது ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினி. இன்னும் சொன்னா, நீ சும்மா இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லை, செயல்படாது இருப்பதற்கு பேர் பொறுமை இல்லை, எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு பேர் பொறுமை. இப்ப இருக்கிறேன் நானு, இப்படிதான் உட்காந்து ஒன்னும் செய்யல, இப்படிதான் இருக்கேன். ஆனா சும்மா இல்ல, உள்ளுக்குள்ள நெருப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்படித்தான், நாளைக்கு நிலைமை மாறும், கை ஓங்கும், அப்ப வச்சுக்குவோம் வேட்டைய அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நிலைமை மாறினோட சட்டுன்னு பாஞ்சிரும காலத்துக்கு. சரியான கும்மிருட்டு பயணம் போய்கிட்டே இருக்கிறீங்க, வெளிச்சம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நள்ளிரவு மாட்டிக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது போறன்ற பேர்ல கண்ணை மூடிக்கிட்டு நடந்து முள்ளுல போய் விழுந்து, கல்லுல போய் விழுந்து, குளத்துல போய் விழுந்து செத்து போகிற வேலையை பார்த்துட கூடாது. இப்ப என்ன பண்ணு? சும்மா இரு. சும்மா இருக்கிறதுக்கு பேரு கோழைத்தனமோ செயல்படாமையோ அர்த்தம் இல்ல. சும்மா இருப்பா, ஒரு 4 மணி நேரம் சும்மா இரு, 5 மணி நேரம் சும்மா இரு. காலையில 6 மணிக்கு சூரியன் வந்துடும், அப்ப நடைய கட்டு. எப்பொழுது சூரியன் உதிக்கும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறமே, அந்த காத்திருப்புக்கு பேரு பொறுமை. பொறுமையில சும்மா ஒண்ணுமே இல்லாம வெட்டியா உட்கார்ந்து பேர் பொறுமை இல்லை, எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு யுக்தியோடு அதுக்கு பேர் பொறுமை. அந்த பொறுமையை அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்? இந்த இடத்துல, சிறுபான்மையா இருக்கிற இடத்துல, பலவீனமா இருக்கிற இடத்துல, பலமற்ற நிலையில் இருக்கிற இடத்துல. ஒரு பஸ்ல மாட்டிக்கிட்டோம், ஒரு 7 8 குடியார பயிலுவ,
நம்ம மேல ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, ஒரு தேல நிக்கிறோம். நான் பெரிய ஜிம்பாடி அவ்வளவுதான், தனித்தனியா பிரிச்சிருவான். கரலை கட்டையில போட்டு ரெடி பண்ணி வச்ச மசில்ஸ் எல்லாத்தையும் ஒன்னையும் பிரிச்சு மேஞ்சிருவான். பஸ்ல போட்டும் பஸ் போய் நிக்கும்ல, பாலக்கரையில வண்டி நின்ன உடனே ஒரு விசிறு தான். அங்கிருந்து பழைய சாமான் விற்கிற தும்மு தும்மு தும்முன்னு வந்து இறங்கிடுவான். அப்ப பாத்துக்குவோம். அது வரைக்கும் அடி வாங்கிக்க எல்லாத்தையும் வாங்கிட்டே இரு. எவ்வளவு நேரம்? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி வண்டி பாலக்கரை வந்து சேர்ற வரைக்கும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வரும்போது திமிரிடாத தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்து இன்னும் 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பொறுத்துக்க வந்து இறங்கணும். அடே அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லா பேரும் சேர்ந்து 15 பேரையும் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். அது பின்னாடி. இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற பொறுமை இருக்குது, இதுதான் பொறுமை. அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது கோழைத்தனம் அல்ல, இயலாமை அல்ல, பலவீனம் அல்ல. அதுதான் யுக்தி, அதுதான் செயல்பட வேண்டிய முறையும் கூட. நபிகளார் அப்படித்தான் செயல்படுத்த. இப்ப இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செயல்படுத்தினாங்க அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் அப்ளை பண்ணி பாருங்க. போய் ஒண்ணு சொல்றாங்க. யாசிருடைய குடும்பத்தார் அவ்வளவு சிரமத்தை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. ஒரு பெரும் தலைவராக, அல்லாஹ்வுடைய தூதராக, தூது செய்தியை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து கண்கள்ல கண்ணீர் தழும்புது. இப்ப யாசிருடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்றாங்க, சப்ரன் யா ஆல யாசிர். யாசிரின் குடும்பத்தாரு பொறுமையா இருங்க. ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கு. வேற ஒண்ணும் சொல்ல முடியல. ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு அடிக்கிறானோடாவா என்னன்னு பார்த்துவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடல. ரசூலுல்லாஹ் என்ன பலகீனமானாலா? விவரம் இல்லாதவங்களா? அடிக்க தெரியாதா? தெம்பு இல்லையா? ஊரே சேர்ந்தாலும் எழுத்து நிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல வலிமை உண்டு. ஆனாலும் அந்த நபிகளார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இதை செயல்படுத்துகிறார்கள். இந்த களம் எதிர்த்து அடிக்கிற களம் அல்ல, வீரியத்தோடு நின்று களமாடுகிற போர்க்களம் அல்ல, இது பக்குவத்தோடு அமைதி காக்க வேண்டிய களம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருந்து அதை செயல்படுத்தினாங்க. வஸ்பிர் அலா மா யகூலூன், அந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணும். மதீனாவுல எப்படி நடந்தாங்க? மதீனாவுல வச்சு வெளுத்தாங்க, அநியாயக்காரர்களுடைய கைகளை உடைச்சு போட்டாங்க. ஹைபர் எதிரிகள் எல்லாம் வேற மாதிரி, யூதர்கள் எல்லாம் நமக்கு எதிராக சதி செஞ்சு ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி கடுமையான எல்லை மீறி போய்கிட்டு இருக்கிறாங்க. வாலண்டியரா கிளம்பி போனாங்க. தற்காப்புலாம் இல்ல, வாலண்டியரா கிளம்பி, நீ இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு சும்மா பண்ணிச்சிட்டியோ, நேரா போய் இவங்களே படையெடுத்து அடிச்சு ஊரை காலி பண்றான். ஹைபர்ல ஒரு பையன் இருக்க கூடாது, எல்லாத்தையும் ஊரை விட்டு காலி பண்ணு. வெளியூர்ல இருந்து ஒரு டீம் வந்திருந்தான். வந்தவன் என்ன பண்ணினா, இங்க இருக்கிற மதீனாவில் இருக்கிற மக்களை அடிச்சு போட்டு அங்க இருந்த செல்வங்களை எல்லாம் திருடிக்கிட்டு, ஒட்டகங்கள் மற்ற எல்லாத்தையும் பத்திக்கிட்டு ஒரு டீம் வெளியே கிளம்பிட்டான். செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வந்துருச்சு. காலையில சூரியன் உதிச்சு மேல வர்றதுக்குள்ள இது மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க நம்ம மக்களை போட்டு அடிச்சு விட்டு அநியாயமா திருடி போட்டு சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சு ஓடி போயிட்டாங்க. ஒரே ஆர்டர் தான், ஆளை தூக்கிட்டு வா. எங்க போயிருக்கான் பாரு, எல்லையை தாண்டி எங்க போயிருவான், ஒரு நாளுக்குள்ள எங்க போயிட முடியும்? பிளைட்டா, ஹெலிகாப்டரா, குதிரையில தானே ஒட்டகத்துல தூக்கிட்டு வா. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நடு உச்சிக்கு சூரியன் வர்றதுக்குள்ள மொத்த கூட்டமும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி அல்லாஹ்விட இருந்து ஆர்டர் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்துறாங்க. இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அஊன ஃபில் அர்லி ஃபஸாதன் அன் யுகத்தலு அவ் யுஸல்லபு அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் கிலாஃப் அவ் யுன்ஃபு ஃபில் அர்ல். தூக்கிட்டு வந்து கொடுத்த தண்டனை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்களா? பூமியில குழப்பம் விளைவிக்கிறார்களா? ஐயோ கத்தலு கத்தால் கத்தல் கத்தல் போடு, அவையு சல்லபு, அவங்களை கழுமரத்தில் ஏற்றுங்க, சிலுவையில் அடையுங்க. அவத்து கத்த ஐதீஹிம் அர்ஜுலுஹும், அவருடைய கால்களையும் கைகளையும் மார்கை வாங்குங்கள். மின் ஹிலாஃப், வலது காலு இடது கை, இடது காலு வலது கை, பேலன்ஸே பண்ண முடியாது. வலதுல ரெண்டையும் கட் பண்ணா கூட அப்படியே சாஞ்சிக்கிட்டு நிப்பான். கிராஸ் அடிச்சுன்னு வைக்கீங்க, சாஞ்சிக்கிட்டு நிக்க கூட முடியாது. போட்டு ஆளை காலி பண்ணி அப்படியே பாலைவனத்துல தூக்கி எரிஞ்சாங்க. அப்போ இது எதற்கு அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த வசனத்தின் பின்னணி, இது மதீனாவா இது மக்காவா என்கிற தெளிவு இருந்தால் இதை எங்க அப்ளை பண்ணணும், அதை எங்க அப்ளை பண்ணணும் தெரியும். ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றான், என்ன சொல்றான், பக்கத்துல இந்த பையன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்கான், என்னை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான்.
பொறுத்துக்கப்பா பொறுத்துக்கப்பா பொறுத்துக்கப்பாங்கிறிய. நீங்க ஹெட் மாஸ்டரா இருந்தா இந்த ஹெட் மாஸ்டர் மண்டையை தட்டணுமா இல்லையா? இவன் யாரா ஹெட் மாஸ்டர் வச்சது? அதிகாரம் அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இவன் என்ன செய்யணும்? பொறுத்துக்கப்பானா வேலையை விட்டு தூக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் யார் பொறுத்துக்கன்னு சொல்லணும், யார் எழுத்து நின்று அடிக்கணும், அதை தெரிந்து கொள்வதற்கு அதனுடைய பின்புலம் எங்கே அருளப்பட்டது, மக்காவிலா மதீனாவிலா எப்பொழுது என்கிற விஷயத்தின் வழியாகத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நடைமுறையில் அதை எங்கே பயன்படுத்துவது என்கிற தெளிவு மக்கியா மதனியா என்பதன் வழியாக உறுதி செய்யப்படும். அதை நாம் அறிந்து கொண்டுதான் சூறாவிற்குள்ளே நுழையணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. 8வது அத்தியாயம் 60வது வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஃபுல்லா வாசிக்க தேவையில்லை, முதல் ஒரு வரி 2 வரி வாசிச்சா போதும். செய்யலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? என்ன சொல்றான்? நல்லா புரிஞ்சிருச்சா? என்ன சொல்றான் சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சத பலத்தை கூட்டிங்க, ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கங்க. ஆயுதத்தை ரெடி பண்ணிக்க, எதிரியை பயப்பட வைக்கிற அளவுக்கு துருகிபூன பிஹி அதுவல்லாஹி அதுவக்கும், உங்களுடைய எதிரியையும் அல்லாஹ்வுடைய எதிரியையும் அச்சனுடைய வைக்கிற மாதிரி ஆயுதம் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்க. எப்போதும் ரெடி. ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அடி வெளுத்துடணும். அது மாதிரி ரெடியா இருந்துக்க. ஓகே, இந்த வசனத்தை பார்த்த உடனே இதை நாம பொதுவுல சொல்றோம். என்ன புரிதல் ஏற்படுகிறது? எப்பவும் ஒரு முஸ்லிமே நல்ல ரெடியா ஆயுதத்தை தயார் பண்ணி எதிரிகளை வீழ்த்துகிற அளவுக்கு அப்படி இருக்கணும். வா ஆயுத பயிற்சி அப்படின்னு கூட்டுவோமா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்கிறது. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இதை பொதுவா பார்த்தா சும்மா பயான் பண்ணலாம். எல்லாம் ரெடியா இருந்துக்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் குர்ஆனை தனப்பா சொன்னாரு. குர்ஆனை எங்க சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? எந்த இடத்துல அப்ளை பண்ண சொன்னாரு? நாம இருக்கிற இந்த இடத்துல நீ இந்த வேலையை செய்ய சொன்னா அது எங்க அருளப்பட்டது? மக்காவில் அருளப்பட்டது அல்ல. மக்காவில் இருக்கிற வரைக்கும் பம்மிக்கிட்டு சைலண்ட் ஆயிரு. அப்ப அந்த இடத்துல போய் இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, மதீனாவில் அருளப்பட்டதை மக்காவுடைய சூழலில் அப்ளை பண்ணனா என்ன ஆகும்? பலகீனமா இருக்கிற நேரத்துல நான் உடற்பயிற்சி எடுக்கிறேன், நான் ஆயுத பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கூண்டோட காலி பண்ணிடுவான். தூக்கி உள்ள தூக்கி வச்சு கழியது நின்றும். ஆகத்தானே செய்யும். நாமளே கடந்த கால தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாம அனுபவிச்சவன். என்ன நமக்கு அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்றான், என்ன உண்டு இல்லைன்னு பாத்துறோம் அப்படின்னு ஒரு டீம் கிளம்புனாங்க. ரிசல்ட் என்ன ஆச்சு? அவர்களுடைய குடும்பம் ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் பெரும் துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாகி நிக்கிறோம்ல. இப்ப நம்மளே இப்படி இருக்கிறோம், பலவீனமா இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த ஆயுதம் பஞ்சாயத்துல இல்லப்பா, அது ஒரு கட்டம் வரும், ஒரு ராணுவ சூழல் வரும். எல்லா காலத்துக்கும் இல்ல, எல்லா நேரத்துக்கும் இல்ல. மதீனாவை சுற்றிலும் போர் பதட்டம் நிலவுகிற அந்த நேரத்துல எங்க இருந்து எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுவான், கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அருளப்பட்டது. அது மாதிரி ஒரு சூழலுக்கு நாம் வருகிற பொழுது இதை நடைமுறைப்படுத்தணுமே தவிர எல்லா நேரத்திலும் இதை போய் உபதேசிச்சு எல்லாம் ரெடியா இருந்துக்க, ஆயுதத்துக்கு தயார் பண்ணி இருந்துக்க அப்படின்னா, அப்போ ஒரு வசனத்தின் நடைமுறை பிரயோகத்தை புரிந்து கொள்வதற்கு அது எங்கே அருளப்பட்டிருக்கிறது என்கிற அறிவும் என்கிற தெளிவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மக்கி என்கிற விஷயத்தின் வழியாக இதுக்குள்ள போகும்போது இதை இந்த விஷயத்தோட சேர்ந்து இப்ப ஆளாவை பார்க்கலாம். நம்ம இது மக்காவில் அருளப்பட்டிருக்கிறது, அதன் வழியாக சில செய்திகள் சில போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற புரிதலோடு பார்க்கிற பொழுது மொட்டையாக சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலாவை படிக்கிறதுக்கும் இப்ப நாம படிக்க போற படிப்புக்கும் இடையில அதுல ஒரு வித்தியாசத்தை நாம் காண முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் சூறாவிற்குள்ள நாம நுழைந்து விடலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.